என் பெயர் ராமன். எங்க வீடு ஒரு சின்ன ஊர்ல இருந்துச்சு. அப்பா எனக்கு சின்ன வயசுலயே ஒரு விபத்துல இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா தான் என்னை வளர்த்து வந்தாங்க. எங்களுக்கு வேற யாரும் இல்லை. நாங்க 2 பேரும் ஒரு சின்ன வீட்ல கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். அம்மா தைலக்காரி வேலை பார்த்தாங்க. சில நேரம் அக்கம் பக்கத்து வீடுகள்ல சமையல் வேலைக்கும் போவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க என்ன ஒரு பெரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. பெயர் சாரதா. வயது 65. ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு அந்த வயசு தெரியாது. ரொம்ப அழகா ஸ்டைலா இருந்தாங்க. அவங்க வீடு பெரியது, ஒரு மாளிகை மாதிரி. ஆனா அந்த வீட்ல அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அம்மா என்ன சாரதா அம்மாவிடம் வேலைக்கு சேர்த்து வச்சாங்க. நான் அங்க வீட்டு வேலைகள் செய்யணும், வாசல் துடைக்கணும், பாத்திரங்களை கழுவணும். அம்மா தினமும் காலையில என்னை அங்க விட்டுட்டு போவாங்க. மாலையில வந்து கூட்டிட்டு போவாங்க. இப்படி சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் மாலை வரைக்கும் அம்மா வரல. நான் வீட்டு வாசல்ல நின்னு பார்த்துட்டே இருந்தேன். சாரதா அம்மா என்னை பார்த்துட்டு, ராமன், உன் அம்மா இன்னைக்கு வரமாட்டாங்க போல, நீ வீட்டுக்குள்ள வான்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சேன். அம்மா இப்படி எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. அதனால் நான் உள்ளே போனேன். சாரதா அம்மா எனக்கு சாப்பாடு போட்டாங்க. ரொம்ப நல்ல சாப்பாடு. அதுக்கப்புறம் என்னை ஹால்ல படுக்க சொன்னாங்க. ஆனா நான் ஹால்ல படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில எழுந்ததும் அம்மா கிட்ட ஃபோன் பண்ண சொன்னேன். சாரதா அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஆனா அம்மா எடுக்கல. நான் ஒரு தாய் இப்படி எப்படி பொறுப்பில்லாமல் இருக்க முடியும்? தன் பையனை ஒரு அந்நிய வீட்ல விட்டுட்டு போக முடியுமா? எனக்கு கோபமும் கவலையுமா இருந்துச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டேன். சாரதா அம்மா என்னை சமாதானப்படுத்தினாங்க. ஆனா நான் ஒன்னும் புரிஞ்சுக்கல. என்னதான் நடக்குது? என் அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. என்னதான் நடக்குது? என் அம்மா ஏன் என்னை இங்க விட்டுட்டு போனாங்க? இந்த வீட்டுக்குள்ள என்ன ரகசியம் மறைஞ்சு கிடக்கு? அதை தெரிஞ்சுக்கத்தான் இன்னும் நிறைய பார்க்கணும். அடுத்த நாளும் அம்மா வரல. நான் அவங்களுக்காக காத்திருந்தேன். காத்திருந்து சோர்வாகிடுச்சு. சாரதா அம்மா என்னை பார்த்து, ராமன், நீ எங்க வீட்டிலேயே இருந்து வேலை பாரு. உனக்கு சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வேற வழி இல்ல. வீட்டுக்கு போனா பூட்டு போட்டு இருந்துச்சு. அம்மா இல்ல. அதனால் தயக்கத்தோடு சாரதா அம்மா வீட்டிலேயே தங்கிட்டேன். ஆனா நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். சாரதா அம்மா என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினாங்க. எனக்கு புது வேஷ்டி வாங்கி தந்தாங்க. சாப்பாட்டுல எனக்கு பிடித்தமானதை பண்ணி வச்சாங்க. நான் எப்பவும் அம்மா பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் சாரதா அம்மா என்னகிட்ட, ராமன், நீ படிக்க விரும்புறியான்னு கேட்டாங்க. நான் ஆச்சரியமா பார்த்தேன். நான் படிக்க ஆசைப்பட்டேன். ஆனா பணம் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க என்னை ஒரு தனியார் கல்லூரியில சேர்த்தாங்க. நான் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த தருணம் கனவு மாதிரி இருந்துச்சு. வீட்டு வேலைக்கு இன்னொரு பெண்ணை வச்சாங்க. பெயர் மலர். மலர் வீட்டுல இருந்து வேலைகள் பார்த்து அங்கேயே தங்கியிருந்தா. நான் கல்லூரியில நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில இது ஒரு திருப்புமுனை. ஆனா இந்த எல்லா உதவிகளுக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். சாரதா அம்மா எனக்காக இவ்வளவு ஏன் செய்யணும்? நான் அவங்களுக்கு ஒரு வேலைக்காரன் மட்டும்தானே. இது சாதாரணமானதா இருக்கா? மலரும் என்னை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சா. எனக்கு அதுல சந்தேகம் வந்துச்சு. ஆனா நான் அவளை கண்டுக்கல. அந்த வீட்ல நான் ஒருத்தன்தான் ஆண் பிள்ளை. சாரதா அம்மா என்னை ஒரு மகனைப் போல பார்த்தாங்க. ஆனா மலரோட பார்வையில ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருந்தேன். சாரதா அம்மா இவ்வளவு உதவி பண்ண காரணம் என்ன? மலர் ஏன் இப்படி என்னை சந்தேகமா பார்க்கிறா? இந்த வீட்ல நடக்கிறது என்ன? அடுத்த பாகத்துல மலர் வாயிலிருந்து வெளியாகிற உண்மை என்ன? 6 மாசம் ஓடிடுச்சு. நான் கல்லூரியில நல்ல மார்க் வாங்கினேன். உடம்பும் நல்லா இருந்துச்சு. சாரதா அம்மா எனக்கு நிறைய ஆடை, நகை வாங்கி கொடுத்தாங்க. நான் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா மலரோட நடத்தை மாறிடுச்சு. அவ என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சிட்டு, ராமன், நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்வா. நான் அதை பெருசா எடுத்துக்கல.
ஒரு நாள் சாரதா அம்மா என்னை யோகா பயிற்சிக்கு கூட்டிட்டு போனாங்க. யோகா பண்ணும்போது அவங்க எனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து மலர் உள்ளே வந்தா. அவ சாரதா அம்மாவை பார்த்துட்டு சந்தேகமா திரும்பி பார்த்தா. சாரதா அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. மலர், அடுத்த முறை கதவை தட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மலர் என்னை தவறா பார்க்க ஆரம்பிச்சா. நான் அவளை கண்டுக்கல. ஒரு நாள் மாலை சாரதா அம்மா என்னை ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. சாரதா அம்மா என்னை எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி வச்சாங்க. அப்போ ஒரு அம்மா என்னை கிட்ட வந்து, ராமன், நீ ரொம்ப அழகான பையன், சாரதாவுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தைகள் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ சொல்ல போனேன். ஆனா அந்த அம்மா எனக்கு ஜூஸ் கொடுத்தா. நான் மறுத்தேன். ஆனா அவ விடாம கொடுத்தா. கடைசில நான் குடிச்சேன். அப்புறம் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நான் அங்கேயே மேசையில தலை வச்சு தூங்கிட்டேன். எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல. மறுநாள் காலையில கண் விழிச்சு பார்த்தேன். நான் சாரதா அம்மாவோட படுக்கையறையில இருக்கேன். நான் பதறி போனேன். மலர் காலை உணவு கொண்டு வந்தா. அவ முகத்துல ஒரு சந்தேகம். ராமன், நீங்க நேத்து இரவுன்னு தொடங்கினா. நான் அவளை நிறுத்தினேன். சரியாக அப்போ சாரதா அம்மா உள்ளே வந்தாங்க. ராமன், நீ நேத்து ஜூஸுக்கு பதிலா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டியாம்னு சொன்னாங்க. எனக்கு தலை கனமா இருந்துச்சு. நான் கல்லூரிக்கு போகல. நாள் முழுக்க தூங்கிட்டே இருந்தேன். ஆனா இரவு எனக்கு தூக்கம் வரல. அப்பதான் நடந்தது. இரவு இருட்டில் யாரோ என் அறைக்குள்ள வர்றது போல தெரிஞ்சிச்சு. நேத்து இரவு நடந்தது என்ன? என் அறைக்கு வர்றது யார்? சாரதா அம்மா தானா இல்ல மலரா? இந்த புதிருக்கு பதில் தெரியணும்னா அடுத்த பாகத்தை பாருங்க. நான் கண்ணை மூடி படுத்திருந்தேன். அப்பதான் கதவு சத்தம். யாரோ உள்ளே வந்தாங்க. நான் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த இருட்டில் சாரதா அம்மா நின்னுட்டு இருந்தாங்க. என் அருகில் வந்து பார்த்துட்டு அமைதியா வெளியே போயிட்டாங்க. எனக்கு ஒரு பயம். இது ஒரு நாள் இல்ல, பல நாளா நடந்துட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு இரவும் அவங்களை என் அறைக்குள்ள பார்த்துட்டே இருக்கேன். ஆனா நான் கேட்க துணியல. அடுத்த நாள் மலர் என்னிடம் வந்து, ராமன், நீங்க இரவு தூங்குறது இல்லையா? சாரதா அம்மா வந்து போறாங்களேன்னு கேட்டா. நான் ஒன்னும் சொல்லல. அப்பதான் மலர் சொன்னா, ராமன், நீ ஒரு பொம்மை மாதிரி. உன்னை வச்சு அவங்க என்ன வேணுமோ அது பண்றாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் மலர கத்தினேன். நீ என்ன பேசுற? அம்மா ஒரு நல்லவங்கன்னு சொன்னேன். ஆனா மலர் அதை கண்டுக்கல. அப்புறம் ஏன் இரவு உன் அறைக்கு வராங்க? வெறும் தாய் பாசத்துக்கு இது தேவையான்னு கேட்டா. அவ வார்த்தைகள் எனக்கு ஒரு குத்து மாதிரி இருந்துச்சு. நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மைதான், ஒரு தாய் கூட இப்படி தன் பிள்ளைய பார்க்கணுமா? சாரதா அம்மாவுக்கு என்ன தேவை? இதுக்கு பதில் தெரியாம நான் குழம்பினேன். நான் மலரை வெளியே துரத்திட்டு அறையில உட்கார்ந்தேன். அப்பதான் ஏதோ ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் இரவு நான் சமையலறை ஜன்னல் வழியா பார்த்தேன். சாரதா அம்மா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதை பார்த்தேன். அது யாருன்னு தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டேன். இப்போ எனக்கு அந்த நபர் யாருன்னு தெரியாது. ஆனா அதுதான் ரகசியத்தின் சாவி. நான் முடிவு பண்ணினேன். இன்னைக்கு இரவு சாரதா அம்மா என் அறைக்கு வந்தா நான் கேட்டே தீருவேன். அந்த ரகசியத்தை திறந்து பார்க்கணும். எனக்கு பயமா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் வேண்டும். சாரதா அம்மா பணம் கொடுத்தது யாருக்கு? என் அம்மாவுக்கு தானா இல்ல வேற யாராவது? அந்த ரகசியம் வெளியாகுமா? அதை அடுத்த பாகத்துல பார்ப்போம். இரவு வந்துருச்சு. நான் தூங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். விளக்கை அணைச்சு படுத்தேன். சிறிது நேரத்துல கதவு திறந்துச்சு. சாரதா அம்மா உள்ள வந்தாங்க. அவ என் அருகில் வந்து உட்கார்ந்தாங்க. நான் திடீர்னு விளக்கை போட்டேன். அவங்க அதிர்ச்சியா பார்த்தாங்க. நான் எழுந்து உட்கார்ந்தேன். சாரதா அம்மா, இது என்ன? நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, ராமன், நான் உண்மைய சொல்ல போறேன். நீ பொறுமையா கேளு. நான் கேட்டேன். அவங்க சொல்ல தொடங்கினாங்க. உன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா பணம் இல்ல. அதனால அவ என்னை வந்து பார்த்தாங்க. உன்னை எனக்கு விற்க முயற்சி பண்ணினாங்க. நான் மறுத்துட்டேன். ஆனா உன் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். அதுக்கு ஈடா நீ எங்க வீட்ல இருந்து படிக்க வேண்டும். நான் உன்னை ஒரு மகனா வளர்க்கிறேன். உன் அம்மா கிட்ட இருந்து உன்னை தத்து எடுத்துக்கிட்டேன். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன்.
என் அம்மா என்னை விற்க முயற்சி பண்ணாங்களா? எனக்கு நம்ப முடியல. கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. சாரதா அம்மா தொடர்ந்து சொன்னாங்க. ராமன், நான் ஒரு தாய். என் கணவனும் மகனும் இறந்து போனாங்க. நீ வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. உன்னை பத்திரமா காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதான் இந்த எல்லா உதவிகளும். நீ கெட்ட பழக்கத்துல சிக்கக்கூடாதுன்னு இரவு உன் அறையை சரி பார்ப்பேன். இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. மலர் சொன்னது பொய். சாரதா அம்மா ஒரு உண்மையான தாய். நான் அவங்க காலில் விழுந்து அம்மான்னு கத்தினேன். அவங்க கண்களில ஆனந்த கண்ணீர். நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுதோம். மலரை சாரதா அம்மா வேலையில நீக்கிட்டாங்க. நானும் என் புது அம்மாவோட சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு ஒரு அம்மா இருக்கா. நான் படிக்கிறேன். நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த அனுபவத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், தாய் என்பது இரத்த உறவு மட்டும் இல்லை. அன்பு, பாசம், பாதுகாப்பு கொடுக்கிறவங்க தான் உண்மையான தாய். இது ஒரு அழகான உண்மை கதை. தாய் மனம்தான் தெய்வம். இப்படி ஒரு அருமையான கதையை நீங்களும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.